இந்த சக்தி நான் நினைச்சதை விட ரொம்ப புத்திசாலியா இருக்கா. நான் சைன் பண்ண மாட்டேன்னு சொன்னதும் இவன் நேரா சிவா கிட்டேயே போய் சைன் வாங்கியிருக்கா. மந்திரா மேடம், நான் யாருங்கிற விஷயத்தை நீங்க மறந்துட்டீங்களா? நான் இத்தனை வருஷம் உங்களோட நட்போட இருக்கிறதுனால அமைதியா இருக்கேன். ஆனா இப்ப ஒருவேளை கேண்டிடேட் யாராவது இன்டர்வியூக்கு வரலன்னா? பட் மேம், அவங்க ஏன் வரமாட்டாங்க? நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில சொல்லுங்க. ஒருவேளை இந்த பொண்ணு இன்டர்வியூக்கு வரலன்னா என்ன ஆகும்? அப்படி இருக்கிற பட்சத்துல இவங்களை இன்டர்வியூ கூப்பிடலாம். மந்திரி சார், நான் தான் உங்ககிட்ட சொன்னல நித்திக்கு அட்மிஷன் கிடைச்சிடும்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட நீங்க எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? முடிஞ்சிடும். ஆனா மேம், அந்த பொண்ணு ஆல்ரெடி வந்துட்டா. அந்த பொண்ணு எனக்கு ஃபோன் கூட பண்ணா. அவ இங்கதான் இருப்பா. அவ இன்டர்வியூக்கு வரமாட்டா. இல்ல, மறுபடியும் சண்டை போடுவா. சாரி அண்ட் தேங்க்யூ. ஏன் சாரி எதுக்குன்னா, நான் நேத்து உங்களை என்னென்னமோ பேசிட்டேன். ரொம்ப ரூடா வேற பேசிட்டேன். நான் சொன்னதெல்லாம் தப்பு தான். அண்ட் தேங்க்யூ எதுக்கு சொன்னேன்னா, இவ்வளோலாம் நான் பேசினதுக்கு அப்புறமும் நீங்க என் ஃபார்ம்ல சைன் பண்ணிட்டீங்க. இந்த நாட்டுல நல்ல டாக்டருக்கு பஞ்சம் இருக்கு தெரியுமா? சரியா தான் சொல்லிருக்காங்க. டிகிரியே இல்லாம ஒருத்தவங்க உயிரை இன்னொருத்தவங்க காப்பாத்துறாங்கன்னா, டாக்டர் ஆனதுக்கு அப்புறம் எத்தனை உயிரை காப்பாத்துவாங்க? எந்த குழந்தை உயிரை காப்பாத்த உங்க கை நடுங்குச்சோ அந்த குழந்தை உயிரை நான் தான் காப்பாத்தினேன். எனக்கு மட்டும் உங்க சைன் கிடைச்சதுன்னா, ஒரு டாக்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா, என்னால இந்த மாதிரி பல பேரோட உயிரை காப்பாத்த முடியும். ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு என்ன தோணுது? என்னால அந்த இன்டர்வியூவை கிளியர் பண்ண முடியும்ல? எக்ஸாக்ட்லி. எந்த பொண்ணால எமர்ஜென்சி ஏவி ப்ரொசீஜரை பண்ண முடியுதோ, ஃபேமஸான டாக்டரை தனத்தானே டவுட் படுற அளவுக்கு வைக்கிற திறமசாலினா, அவளுக்கு டாக்டர் ஆகிறது ப்ரொஃபஷன் மட்டும் இல்ல, அவளோட வாழ்க்கை, அவளோட கனவு, அவளோட கோலுங்கிறப்ப அவளால எந்த இன்டர்வியூ வேணாலும் அட்டெண்ட் பண்ணலாம். கண்டிப்பா டாக்டர் ஆகியே தரணும், வேற ஆப்ஷனே இல்லை. ஒருவேளை நான் செலக்ட் ஆயிட்டேன்னா, நான் இந்த ஊர்லயே உங்களுக்கு ஒரு நல்ல சாட்டா வாங்கி தருவேன். நோ தேங்க்யூ. ஏன்? ஏன்னா உன்கிட்ட இருந்து எனக்கு வேற வேணும். என்ன? என் லாக்கெட்டை நான் அப்புறமா கேட்டுக்கிறேன், இல்லைன்னா இவ சண்டை போடுவான். அது என்ன? என்ன அது?
ஏன் அடிக்கடி என்ன பார்த்து விரல நீட்டுறீங்க? இப்ப அது உனக்கு தான் ரொம்ப தேவை. நான் அப்புறமா வாங்கிக்கிறேன். என்ன கேட்க வரீங்க? அது சரி, நீங்க ஏன் அடிக்கடி என்ன பார்த்து விரல நீட்டிட்டே இருக்கீங்க? நீ ஏன் அடிக்கடி எல்லாத்தையும் மறந்துட்டு திரும்பவும் சண்டை போட ஆரம்பிக்கிற? சண்டை முக்கியமா, இன்டர்வியூ முக்கியமா? ஆல் தி பெஸ்ட். ஓம் நமச்சிவாய. ஓம் நம சிவாய. பேஷண்ட் டிஸ்டர்ப் ஆயிருவாங்க. கடவுளே, இந்த ஆண்டி என்ன இங்க வராங்க? இன்னைக்கு காலையில இருந்து எல்லாம் எவ்வளவு நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. இவங்க லேடி டைனோசர் கண்டிப்பா பிரச்சனை பண்ணுவாங்க. இல்ல சக்தி, இன்டர்வியூவை கவனி. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. இக்னோர் பண்றியா? இல்ல, அது நான் நீ இக்னோர் பண்ணாலும் அது தப்பு இல்ல. நான் அந்த அளவுக்கு மோசமா நடந்துகிட்டு இருக்கேன். உன் இடத்துல நான் இருந்திருந்தாலும் அப்படிதான் பண்ணிருப்பேன். உன்னை விட இவ்வளவு பெரியவளா இருந்தோம் இனி வரை என்னால பெருந்தன்மையா நடந்துக்க முடியல. உன்னை நான் என்னெல்லாம் சொன்னனோ, உனக்கு நான் என்னெல்லாம் செஞ்சனோ அதையெல்லாம் என்னால மாத்த முடியாது. ஆனா அட்லீஸ்ட் உன்கிட்ட மன்னிப்பாவது கேட்கலாம்ல. ஐம் சாரி, என்ன மன்னிச்சிடு. ஆண்டி, நீங்க என்ன பண்றீங்க? பெரியவங்க சின்னவங்க கிட்ட கை வணங்குறதெல்லாம் நல்லா இருக்காது. ஆக்சுவலா நான் தான் சாரி சொல்லணும். நான் தான் கோவத்துல தெரியாம என்னென்னமோ சொல்லிட்டேன். அதனால ஐம் சாரி. இல்ல, ஆனா அன்னைக்கு நீ போயிட்டல, அதுக்கப்புறம் நான் ரியலைஸ் பண்ணேன் உன்கிட்ட முடியாதுன்னு சொல்லி. நான் உனக்கு மட்டும் இல்ல, இந்த சமூகத்துக்கே நான் தப்பு பண்ணிட்டேன். ஏன்னா இந்த உலகத்துக்கு ஒன்ன மாதிரி டாக்டர்ஸ் தாமா தேவை. அதுக்கப்புறம் நான் தான் உன்னோட ஃபார்ம்ல சிவாவை சைன் பண்ண சொன்னேன். எல்லாமே அந்த கடவுளுடைய அருள் தான். அவன் என்னோட பேச்சு கேட்டுட்டான். நீங்க தான் டாக்டர் சிவாவை என் ஃபார்ம்ல சைன் பண்ண சொன்னீங்களா? ஆமா. ஆனா இது ஒண்ணு உதவி இல்ல. நீ இதுக்கு தகுதியானவ. ஒரு மனுஷன் எத்தனை தடவை இன்னொரு மனுஷனை புரிஞ்சுக்கிறதுல தப்பு பண்ணிடுறான். நான் உங்களை ரொம்ப தப்பா நினைச்சிட்டு இருந்தேன். நியாயமா நான் தான் மன்னிப்பு கேட்கணும். ஆண்டி, நேத்து நீங்க என்ன உங்க கால்ல விழ சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு உங்க கால்ல விழணும்னு என்னோட மனசு சொல்லுது. நல்லாயிரு. ரொம்ப பெரிய டாக்டர் ஆகணும். மை பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ, தேங்க்யூ. என் கனவை நிறைவேற்ற எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்ததுக்கு. தேங்க்ஸ் எனக்கு இல்ல, நீ சிவாக்கு தான் சொல்லணும். நான் அவருக்கு ஆல்ரெடி தேங்க்யூ சொல்லிட்டேன். தேங்க்யூவும் சொன்னேன், சாரியும் சொன்னேன். சாரி அண்ட் தேங்க்யூவா? நீ சிவாவோட பாஷைய பேச ஆரம்பிச்சிட்ட. ஏன் சிவா ரொம்ப அன்பானவன். எல்லாரும் அவன மாதிரியே மாறிடுவாங்க. சரி, நீ என் கூட வா. எங்க? எல்லாம் உன் கனவு கிட்டதான். வா. எனக்கு ஒன்னும் புரியல. அட என்னம்மா, சிவா உனக்கு சில டிப்ஸ் எல்லாம் கொடுக்கணும்னு சொன்னா, அதுவும் உன் இன்டர்வியூக்கு முன்னாடி. ஆனா நான் அவரை இப்பதானே பார்த்தேன். அவர் என்கிட்ட அப்படி எதுவும் சொல்லல. ஐயோ, ஃபார்ம்ல எப்படி நான் அவனை சைன் பண்ண சொன்னனோ அதே மாதிரி டிப்ஸ தர சொல்லியும் நான் தான் அவன் கிட்ட சொன்னேன். வாமா, டைம் ஆகுது. வா. சரியான முட்டாள். நான் உன்னை உன் கனவு கிட்ட இல்ல, அதை விட்டு தூரமா கூட்டிட்டு போறேன். ரொம்ப தூரம்.
எனக்காக வீடு வரைக்கும் வந்தாரு. அதோட அடியும் வாங்கினாரு. இது 2023 காதல் படம் மாதிரி ஆயிட்டு இருக்கே. நான் தான் ஹீரோயின், அவர் தான் என்னோட டாக்டர் ஹீரோ. நாங்க 2 பேரும் இன்டர்நெட்லயே பவர் கப்பல் ஆயிடுவோம். எங்களுக்குன்னு ஃபேன்ஸ் பேஜ் இருக்கும். அது மட்டும் இல்லாம எங்க பேர்ல டிஸ்கவுண்ட் கூப்பன்ஸும் வரும். தேங்க்யூ காட். என்ன இன்ஸ்டன்ட் ரிசல்ட் கொடுத்தீங்க? நான் உங்களுக்கு 5 ஸ்டார் ரேட்டிங்கும் 1 மில்லியன் லைக்ஸும் கொடுக்கறேன். அதாவது ஒரே விரதத்துல நீங்க எனக்கு அழகான, பண்பான, ஒழுக்கமான ஹஸ்பண்ட ஹோம் டெலிவரி பண்ணிட்டீங்க. சும்மா சொல்லக்கூடாது, சிவனோட ஸ்பீடுக்கு முன்னாடி யாரும் நிக்க முடியாது. மனோரமா, மனோரமா, நான் நினைச்ச மாதிரியே இவளுக்கும் அதே நோய் வந்துருச்சு போல. அவரை பார்க்கும்போது எனக்கு வந்த அதே நோய் போல. அட கடவுளே, சக்தியோட டாக்டர் படிப்பால எனக்கு தொந்தரவு வருதோ இல்லையோ, இவளுக்கு வந்திருக்கிற நோயால கண்டிப்பா தொல்லை இருக்கு. ஐயோ, அட கடவுளே, எல்லாருக்கும் நல்லது பண்ணுங்க, ஆனா முதல்ல எனக்கு நல்லது பண்ணிடுங்க. இப்ப இவள ஒரு வழி பண்ணணும். வராண்டி தங்கம். என்ன மம்மி? ஏமா தனியா உட்கார்ந்தெல்லாம் சிரிச்சிட்டு இருக்க? உன் கூட யாராவது இங்க பேசிக்கிட்டு இருந்தாங்களா என்ன? இங்கதான் யாருமே இல்லையே. மிஸ்டர் இந்தியாவா? நீங்க என்ன சொல்றீங்க மம்மி? ஐயோ, ரொம்ப நடிக்காதடி நீ. உங்க அப்பனும் கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி பூவெல்லாம் கொடுக்கும்போது நானும் உன்ன மாதிரி வெக்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அது பூவில்ல, ஏப்ரல் ஃபூல்னு. சரி சரி, அதெல்லாம் விட்டுத்தல. நீ முதல்ல இத சொல்லு, அது யாரு? யாரு யாரு யாரு? இந்த பூவை உனக்கு அனுப்புனது யாரு? பூவா? எந்த பூ? எந்த பூ? ஏண்டி அறிவு கட்டவளே, உன்னோட அம்மாவை முட்டாளாக்க நினைக்காத. சரி, டக்குன்னு சொல்லு. பூ எங்க இருக்கு மம்மி? ஓ, உன்கிட்ட பூ இல்லையா? அப்படின்னா இது என்னடி தங்கம்? இன்டர்வியூ டைம் வேற ஸ்டார்ட் ஆக போகுது. शक्ति से शिव है, शिव से ही है शक्ति। तो बोलो जय जय शिवाय, शिवाय। சக்தி நில்லு. சிவா அவனோட கேபின்ல இல்ல, அவன் ரிசர்ச் ரூம்ல இருக்கான். ரிசர்ச் ரூம்? ஆமா, வா போலாம். நீ உன்னோட அம்மா அப்பா கனவை நனவாக்கணும் இல்லையா? அப்ப வா. ஏன்னா உனக்கும் உன் கனவுக்கும் நடுவுல இப்போ கொஞ்சம் அடிதான் பாக்கி இருக்கு. அந்த அடி எடுத்து வச்சு வா. இந்த கதவுக்கு வெளியில தான் அவ இருந்த மாதிரி எனக்கே தோணுச்சு. இதுவா? இது உங்க தலையில இருந்து விழுந்திருக்கோம் மம்மி. ஓ கடவுளே, இதெல்லாம் உங்ககிட்ட தெரியாம பேசிட்டு இருக்கேனா? மனோரமா, உனக்கு எதுவும் ஞாபகத்துக்கு இல்லடி? பாரு, என் தலையில பூ இருக்குல்ல. நான் தான் உங்ககிட்ட தப்பா சொல்லிட்டேன்ல. அறிவு கட்டவளே, நான் பூவே வைக்கல. அப்புறம் எங்க இருந்து பூ கொட்டும்?
நான் என்ன பாக்குறதுக்கு சாமி மாதிரியா இருக்கேன்? ஆசீர்வாதம் பண்ணோனே பூ கொட்டுறதுக்கு? மம்மி, எங்களுக்கு நீங்க தானே கடவுளே. ஐயோ என் செல்ல தங்கம். அடடா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? கடவுள் கிட்ட பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது, அது பாவண்டி. மரியாதையா சொல்லு, யார் அந்த பையன்? என்ன மம்மி, நீங்க பாட்டுக்கு 2 இதழ் தானே கிடைச்சிருக்கு. நீங்க துப்பறியறத பார்த்தா ஏதோ பொணம் கிடைச்ச மாதிரி பேசுறீங்க. இது எங்க இருந்தாவது பறந்து வந்திருக்கோம், எனக்கு என்ன தெரியும்? அடியே நில்லடி, பதில் சொல்லிட்டு போடி, வாயாடி. போயிட்டா போ. ஆண்டி, நீங்க லேப்னு சொன்னீங்க. ஆனா இது உள்ள இது லேப் தான். கொஞ்சம் வேலை போய்கிட்டு இருக்கு. வேலை முடிஞ்சிடுச்சுன்னா போர்டு போட்டுற வேண்டியதுதான். ஆனா இன்டர்வியூக்கு டைம் ஆகுது. இங்க பாரு சக்தி, நான் உனக்கு நிறைய தப்பு பண்ணிருக்கேன். இப்ப நான் உனக்கு உதவி செய்யறத ஒன்னால கூட தடுக்க முடியாது. நான் உன்னை டாக்டர் ஆக்கியே தீருவேன். போ, சிவா உனக்காக காத்துக்கிட்டு இருக்கான். போ. ஆனா ஆண்டி, எனக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது. டாக்டர் சிவாவை இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் வெளியே பார்த்தேன். அந்த டிப்ஸ் அவரையே எனக்கு வெளியவே சொல்லல. இதுக்கான பதில நீதான் சொல்லணும். நீயே யோசி. ஒருவேளை சிவா எல்லாரும் முன்னாடியும் ஏதாவது ஒரு கேண்டிடேட்டுக்கு மட்டும் ஃபேவர் பண்ணா என்ன நினைப்பாங்க? என்னெல்லாம் பேச்சு பேசுவாங்க. இன்ஃபேக்ட் எங்களோட இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராமையே தப்பா பேசுவாங்க. ஐம் ஷூர் அதை நீ விரும்ப மாட்டேன்னு நினைக்கிறேன். சிவா உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா, உனக்கு புரியுதுல? நீ உள்ள போ. இந்த ஆண்டி சக்கரை மாதிரி பேசுறது எனக்கு சரியா படல. ஏதோ ஒரு குழப்பம் இருக்கு. ஆண்டி, இல்ல பரவாயில்ல. இப்படி டிப்ஸ் கொடுத்து இன்டர்வியூவை கிளியர் பண்றது எனக்கு என்னமோ தப்பா படுது. அதுவும் இல்லாம டாக்டர். ஆண்டி, ஆண்டி நீங்க என்ன பண்றீங்க? கதவு தரங்க. இனிமே உன்னோட எல்லா கதவுகளுமே மூடிடுச்சு. பெருசா டாக்டர் ஆக வந்துட்டா. இனி நீ எப்படி டாக்டர் ஆகுறன்னு நானும் பாக்குறேன். ஆண்டி, இங்க ரொம்ப இருட்டா இருக்கு. என்னால இங்க மூச்சே விட முடியல. நான் இங்க தனியா இருக்கேன். ஆண்டி ப்ளீஸ் ப்ளீஸ் கதவு தரங்க. யாராவது அவங்க தகுதிக்கு மீறி பெரிய கனவு கண்டாங்கன்னா அவங்களுக்கு இப்படிதான் நடக்கும். அவங்களுக்கு இதுதான் கிடைக்கும். தனிமை, இருட்டு, புழுக்கம். ஆண்டி, நான் தான் சொல்றேன்ல, என்னால இங்க மூச்சு விட முடியல. எனக்கு கிளாஸ்ட்ரோபோபியா இருக்கு. ஆண்டி, நான் ஏதாவது அடைச்ச இடத்துல இருந்தேன்னா எனக்கு மூச்சு முட்டும். ப்ளீஸ் 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 கதவு தரங்க. இது இன்னும் ரொம்ப நல்ல விஷயமாச்சே. ஒரே கல்லுல 2 மாங்காய். இனி நீ இங்கேயே காத்துக்கிட்டு. இல்லைங்க மேடம், நான் எதுவுமே பார்க்கல. நான் யார்கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டேன். நில்லு. ஆண்டி ஆண்டி ப்ளீஸ் ப்ளீஸ் கதவு தரங்க. யாராவது இருக்கீங்களா? நீ இங்கேயே நில்லு. வேற எங்கேயும் போக கூடாது. அதோட யாரையும் இந்த பக்கம் வரவிடவும் கூடாது. புரிஞ்சுதா? ஆனா மேடம், யாராவது இருக்கீங்களா? ப்ளீஸ் யாராவது கதவு தரங்கள. நான் என்ன பண்றது? அக்காவுக்கு ஃபோன் பண்ணலாம். அக்கா, ஐயோ ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்களே. பேசாம லேண்ட்லைனுக்கு ஃபோன் பண்ணலாம். இந்த பிள்ளைங்க எல்லாம் அவங்க அப்பா மாதிரியே இருக்காங்களே. வேஸ்ட்.
ஐயோ யாராவது போனை எடுங்களே. பல்வான் என்னை என் வீட்டாளுங்களே மதிக்கலைங்கிறப்ப வெளியாளுங்க எப்படி மதிக்க போறாங்க? போன முறை ஒரு கண்ணத்துல தான் அரைஞ்சா, இப்ப மாட்டினா 2 கண்ணத்துலயும் ரேகையை பதிச்சிருவா. அவளை எப்படி மன்னிப்பு கேட்க வைக்கிறது? ஐயோ இவனுக்கு மூளைதான் வேலை செய்யலனா காதும் வேலை செய்யலையே. டேய் போன் எடுறா. டேய் அறிவு கட்டவனே, போன் எடுத்து தொலை. ஏன் யாரும் போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? ஹலோ, போனை கட் பண்ணிட்டாங்க. இவ ஏன் தென்படல? என்ன அவ இன்டர்வியூக்கு போயிருப்பா. சில். ஹலோ ரீனா, இன்டர்வியூ முடிஞ்சதா? இல்ல சார், இன்னும் போயிட்டு இருக்கு. 3வது கேண்டிடேட் உள்ள போயிருக்காங்க. அது சரி, நான் ஒரு பொண்ணுக்கு ரெக்கமெண்ட் பண்ணன சக்தி, அவங்களுக்கு தானே போய்கிட்டு இருக்கு. இல்ல சார், சக்தி சண்முகத்தோட பேர் இன்னும் வரல சார். யாராவது ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். ப்ளீஸ் கொஞ்சம் கதவு தரங்களே. தயவு செஞ்சு கதவு தரங்க. உள்ளேயும் இல்ல வெளியவும் இல்லைன்னா அப்ப எங்க போயிருப்பா?